பிரகாஷ் ராஜ் படத்துல இல்லையா. இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்த தன்னோட கம்ஃபர்ட் சர்க்கிள்ல இருந்து வெளியே வந்து ஒரு ஃப்ரெஷ் டீமோட சூப்பர் ஸ்டார் ஒர்க் பண்ணிட்டு இருக்க படம் தான் கபாலி. பொதுவா பெரிய ஸ்டார்ஸோட படம்னாவே ஃபேமஸான டெக்னீஷியன்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம டைரக்டர் ரஞ்சித் தன்னோட முந்தைய படமான மெட்ராஸ் படத்துல ஒர்க் பண்ண மொத்த டீம் மெம்பர்ஸையும் கபாலி படத்துக்கு கமிட் பண்ணிருக்காரு. இது போக அட்டகத்தி தினேஷ், ராதிகா ஆப்தே, தன்ஷிகா, கலையரசன்னு ஒரு யங் டீமா இருக்கும்போது வில்லன் மட்டும் எப்படி பிரகாஷ் ராஜ் சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலா ஒரு வில்லனை எதிர்பார்த்து அவர் செலக்ட் பண்ணாருன்னு யோசிச்சோம். பட் இப்ப வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி கபாலி படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனா ஆக்டர் ஜான் விஜய் கமிட் ஆயிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு அபிஷியலா எந்த டீடைல்ஸும் வராட்டியும் 17th மலேசியால ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சென்டிமெண்டா ஷூட்டிங்க சென்னையிலே ஆரம்பிச்சிட்டாரு ரஞ்சித். அரசியல் வேண்டாம்னு சொல்றது பயத்துல நான் சொல்ல, அது முதல்ல நான் கிளியர் பண்ணிக்கிறேன். யாருக்கும் பயந்து நான் சொல்றேன். அரசியல் வேணாம்னு சொல்றது எப்பவுமே வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல, இப்போ கூட வேணாம்.